Hi, this is Jasna from NLPM. இன்னைக்கு நம்ம ஸ்பிரிச்சுவல் ஸ்டோரியோட எபிசோட் 21 பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு மனுஷன் என்ன பண்ணானா, அவனுடைய கிராமத்துக்கு போகிறதுக்காக ஒரு அடர்ந்த காட்டு பகுதியில நடந்து போயிட்டு இருந்தானா. போகும்பொழுது ஒரு விஷமுள்ள பாம்பை தெரியாம மிதிச்சிட்டானா. அந்த பாம்பு அவனை கடிச்சிருச்சான். அதனால உதவிக்காக ரொம்ப சத்தம் போட்டு அழுதானா. உடனே பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் ஓடி வந்து வண்டி எடுத்துட்டு அவனை பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போனாங்களாம். ஒரு சில அந்த கிராமத்து ஆட்கள் வந்துட்டு அந்த பாம்பையும் பையில பிடிச்சு போட்டு மருத்துவமனைக்கு கொண்டு போனாங்களாம். ஏன்னா எந்த பாம்புன்னு தெரிஞ்சாதான் அந்த மனுஷனுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லா கொடுக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஹாஸ்பிட்டலுக்கு போனதும் அந்த பேஷண்ட்டை உடனே கேஷுவாலிட்டி ரூமுக்கு கூட்டு போனாங்களாம். அந்த பாம்பு இருக்க பேகை அந்த கேஷுவாலிட்டி ரூம் வெளியிலேயே வச்சுட்டாங்களாம். டாக்டர் சொன்னாராம், நீங்க வந்துட்டு சீக்கிரமா கொண்டு வந்ததுனால இவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இவரோட உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இவர் வந்துட்டு சீக்கிரமா குணமாகிடுவாரு அப்படின்னு சொன்னாராம். அதே நேரத்துல ஒரு திருடன் வந்துட்டு அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டே இருந்தானா. வர பேஷண்ட் கிட்ட ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி சுத்திட்டே இருந்தானா. யாரும் பார்க்காத நேரத்துல அந்த கேஷுவாலிட்டி ரூமுக்கு வாசல்ல இருக்க அந்த பையன் அந்த திருட பார்த்தானா. அந்த பைய எடுத்துட்டு யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு அதை ஓபன் பண்ணானா. அன்பார்ச்சுனேட்லி ஆல்ரெடி அடிபட்டு இருந்த அந்த பாம்பு அந்த மனுஷன் ஓபன் பண்ணதும் அந்த பாம்புக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம அந்த மனுஷனை கொத்திருச்சு. ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல இருந்ததுனால எந்த உதவியுமே இல்லாம அந்த மனுஷன் அங்கேயே மயங்கி விழுந்து இறந்துட்டானா. நீதிமொழிகள் 1:19 வாசிக்கிறோம். பொருள் ஆசையுள்ள எல்லாருடைய வழியும் இதுவே, இது தன்னுடையவர்களின் உயிரை வாங்கும். 1 தீமோத்தேயு 6:10 பவுல் சொல்றாரு, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வழுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த ஸ்டோரியில பாத்தீங்களா, அந்த மனுஷன் என்ன இருக்குதுன்னே தெரியாம அதை இச்சித்து எடுத்ததுனால அவனுக்கு எவ்வளவு பெரிய ஆபத்து வந்துச்சு. பணத்தினால நல்ல ஒரு பெட் வாங்கலாம், ஆனா தூக்கத்தை வாங்க முடியாது. ஒரு புக் வாங்கலாம், பிரெயினை வாங்க முடியாது. ஒரு கல்வியை வாங்கலாம், ஆனா அறிவை வாங்க முடியாது. உணவை வாங்கலாம், பசியை வாங்க முடியாது. வீட்டை வாங்கலாம், குடும்பத்தை வாங்க முடியாது. மருந்து மாத்திரை வாங்கலாம், ஆனா நல்ல உடல் ஆரோக்கியத்தை வாங்க முடியாது. நகைகளை வாங்கலாம், ஆனா அழகை வாங்க முடியாது. கிட்டாரை வாங்கலாம், ஆனா மியூசிக்கை வாங்க முடியாது. ஸோ பணம்ன்றது வந்துட்டு ஒரு கடல் தண்ணி மாதிரி. நம்ம எவ்வளவு குடிச்சாலும் திரும்ப தாக எடுத்துட்டு தான் இருக்கும். ஸோ நமக்கு அல்லாத எந்த பொருள் மேலேயும் நம்ம ஆசை வைக்க கூடாது. அது ஆபத்துல தான் முடியும். ஸோ இந்த மெசேஜ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.